2023ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதே போல் நம்மளோட ஃபேமிலிக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான தக் லைஃப் பற்றி இந்த ஒரு வீடியோவில் வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் திவா. வெளிநாடுகள்னாலே நம்மளால நிறைய ஸ்னோஃபாலை பார்க்க முடியும். இதனாலேயே ஸ்னோவால நிறைய விஷயங்கள் கவர் ஆகிடும். அப்படிதான் இந்த ஒரு நபரும் வேலைக்கு போகிறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு தன்னுடைய காரை பார்க்குறாரு. கார் ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருந்திருக்கு. அதனால் கஷ்டப்பட்டு முன்னாடி விண்ட்ஷீல்டு, பின்னாடி இருக்கக்கூடிய கிளாஸு, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் தொடச்சிட்டு கடைசியாக கீ அமுக்கிறாரு. அப்போ தான் தெரியுது இவ்வளோ நேரம் அவர் தொடச்சது வேற ஒருத்தருடைய காரை. இங்கே ஒருத்தர் 2 வீலர் வச்சு ஒரு 3 சக்கர வாகனத்தை டோ பண்ணுறாரு. இவங்க ஒரு கட்டத்தில் ஓவர் ஸ்பீடு எடுக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்பீட்னால என்ன ஆகுதுன்னா ஒரு வளைவு வருது. இந்த ஒரு வளைவில் என்ன நடந்துச்சுன்னா என்னதான் அந்த பைக்காரர் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரேக்கை வச்சு தடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஒரு 3 சக்கர வாகனத்தால் தடுக்க முடியாது. இவர் ஏதோ பைக் ரேசர் மாதிரி வளைக்கணும்னு நினச்சாரு. அவருக்கு என்னாச்சு நீங்கள் பாருங்கள். இங்கே ஒரு குட்டி பாப்பா ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் ஒரு பூனை வந்து என்னை விட்டு ஊஞ்சல் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சல் மேலே ஏறி நடந்து போயிட்டு இருக்கு. அந்த ஒரு சமயத்தில் அந்த ஒரு பூனை ஸ்லிப் ஆயிருக்கு. நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், பூனைகள் என்னதான் ஸ்லிப் ஆனாலும் அதோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல என்ன நினைச்சதோ தெரியல, அந்த ஒரு பூனை அந்த ஒரு பொண்ணு மூஞ்சிலே கிக் விட்டுருச்சு. Demande ce qui se passe, demande te dire à beaucoup d'inspiration pour déranger, t'es des positions pour danser, t'es des positions pour bouger, y'a quand on vient pour danser, ஆண்கள்னாலே நிறைய பேருக்கு ஒற்றுமை இருக்காது, அவங்களுக்கு நிறைய ஆட்டிடியூட் இருக்கும், ரொம்ப திமிர் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. அப்படியே அது உண்மையாக இருந்தாலுமே இந்த விஷயத்தில் கிடையாது. இங்கே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க லிஃப்ட்லேருந்து கீழே இறங்கி போகும்போது கரெக்டாக ஒரு பொண்ணு வருது. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மென் வில் பி மென், நீங்களே பார்த்துருவாங்க. இங்க ஒரு நபர் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு வெடிச்சிருந்தாரு. பொதுவாக நம்ம எல்லாருமே பேஸ்கெட் பாலை டிவிலையோ இல்லை நேர்லேயோ பார்த்துருப்போம். இன்னும் சில பேர் பேஸ்கெட் பாலை வச்சு விளையாண்டு கூட இருப்பீங்க. அது மாதிரி தான் இந்த ஒரு பையனும் அந்த ஒரு பேஸ்கெட் பாலை அந்த ரிங்குக்குள்ளே போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்திருக்கான். இவ்வளோ பக்கத்துலேருந்து நம்மளால் கூட போட முடியும்னு தோணிடும். ஆனால் இந்த ஒரு பையன் என்ன பண்ணான்னா, பேஸ்கெட் பாலை கரெக்டாக தான் தூக்கி போட்டான். ஆனால் பால் வெளியே போயிடுச்சு. அதே சமயத்தில் இவனும் அந்த ரிங்கை பிடிச்சி தொங்கினதுனால அந்த ஒரு ரிங்கும் போயிடுச்சு. இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதாவது உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இங்கே ஒரு நபர் எல்இடி டிவியை ஒரு ட்ரேயில் வாங்கி வச்சுட்டு அவருடைய காரில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு ட்ரே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. இந்த ஒரு விஷயத்த பின்னாடி காரில் உட்காந்துட்டு இந்த ஒரு நபர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரி, அவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சிட்டு அந்த ஒரு ட்ரே பிடிக்கலான்னு போகிறாரு. இவர் தொடும்போது கரெக்டாக அந்த டிவி. பொதுவாக நம்ம எல்லாருமே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஒரு புது கார் வந்துச்சுன்னா அந்த புது காரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் தான் இங்கே ஒரு நம்பரும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறாரு. ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஒரு காரோடைய நிலைமை என்னன்னு.
பொதுவாக நம்ம எல்லாருமே நிறைய ஃபுட்பால் மேட்சஸை பார்த்துருப்போம். இந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் சேம் சைட் கோல் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் இருக்கும். அதாவது அவங்களோட அணிக்கு எதிராகவே அவங்க கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே தவறுதலாக நடந்திருக்கும். அதே போல் தான் இந்த ஒரு பசங்களும் ஒரு ஃப்ரீ கிக் அப்போ பர்ஃபெக்டாக டிஃபென்ஸ் நிற்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் ஃப்ரீ கிக்கை அடித்து அந்த ஒரு பையன் கூட கோலுக்கு ஸ்கோர் பண்ணான்னு தெரியல, இந்த ஒரு டிஃபென்ஸ் என்ன பையன் நல்லா கோல் ஸ்கோர் பண்ணிட்டான். ஒரு ஃபுட்பால் மிஷினில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாலை எவ்வளவு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து உதைக்கிறோமோ அதுக்கான ஸ்கோர் நமக்கு காட்டும். நம்ம எவ்வளோ வேகமாக உதைக்கிறோமோ அதுக்கான ஸ்கோர் நமக்கு காட்டும். அதே போல் தான் இங்கே ஒரு நபரும் தன் கையில் இருக்கக்கூடிய கிளாஸ்லாம் கீழே வச்சுட்டு வார்ம் அப்லாம் எடுத்துகிட்டு நானும் பெரிய பிளேயர் தான் சொல்லிட்டு உதைக்கலான்னு வர்றாரு. ஆனால் அவர் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணுறாரு. அந்த தூரம் எவ்வளோ நீங்களே பாருங்கள். எல்லாருமே ஜிடிஏ கேமை சின்ன வயசில் வெறித்தனமாக விளாண்டுருப்போம். அதே சமயத்தில் இந்த ஒரு ஜிடிஏ கேமுக்காகவே கஷ்டப்பட்டு காசு ஏற்றி நெட் சென்டரில் போய் விளாண்டுருப்போம். நெட் சென்டர் போனதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஆனால் ஜிடிஏவும் ஒரு காரணம். அதே போல் தான் இங்கே ஒரு நபர் ஜிடிஏவை கேமாக விளாண்டு ரொம்ப போர் அடிச்சிருந்தனால நம்ம ரியல் லைஃப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நானும் நம்பலை. அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது உண்மைன்னு தோணுச்சு. Take away the stress and pain.